வணக்கம், என் பேர் ஓம் பிரகாஷ், திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்தவன். நாங்கள் வந்து கமலஹாசன் அவர்களுடைய தீவிர ரசிகர். நாங்கள் பல வருஷமாக சார் படம் வரும்பொழுதும் சரி, முன்னாடியும் சரி, நட்பணிகள் செஞ்சுட்டு வரது தான் எங்களுடைய முதல் இதுவாக இருக்கும். ஏன்னா அதுதான் சாருக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து சாருடைய கடைசி படம்ன்ற மாதிரி ஒரு தகவல் வர்றதுனால இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்றதுனால எங்களுடைய திருப்திக்காக நாங்கள் வந்து எங்கள் அருகாமையில் இருக்க கோயிலில் வந்து ஒரு பூஜை பண்ணிவிட்டு மக்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்த எல்லாரும் வந்து முன்னெடுத்து இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. தலைவர் வந்து நாத்திகர், நீங்கள் வந்து கோயிலுக்கு வரீங்களேன்ற மாதிரியான கேள்விகள் வருது. இது வந்து எங்களோட தனிப்பட்ட அன்புக்காக நாங்கள் பண்ணுறது. மற்றபடி அவருடைய கொள்கையோ இல்லை அதோட இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எங்களுடைய தனிப்பட்ட அன்புக்காக இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது முடிஞ்ச உடனே இப்போது மக்களுக்கு வந்து இங்கே அன்னதான நிகழ்ச்சியும் இங்கே நடத்திட்டுருக்கோம். நன்றி. வணக்கம், என் பேர் நிர்மல், மயிலாப்பூர் சேர்ந்த ஒரு அற்புதமான ரசிகர். இந்தியன் 2 படம் வெளிவர இருக்குது. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த படம் மேலும் நல்ல ஒரு வெற்றி அடைய எங்கள் ரசிகர்களின் சார்பாக ஒரு அன்பின் நிமித்தமாக இந்த பூஜையை நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பே சிவம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆன்மீகம் மட்டுமல்ல, இது வந்து எங்களுடைய ஆத்மார்த்தமாக இது முயற்சியாகவும் அடுத்தபடியாக அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பதால் இதனை நாங்கள் வந்து இந்த கோயிலில் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருவல்லிக்கேணியில் மிக பிரசித்தி வாய்ந்த அந்த கோயிலில் நாங்கள் இந்த அன்னதான நிகழ்ச்சியும் நடத்தி கொண்டிருக்கிறோம். என் பேர் ஹசன் பாஷா, மயிலாப்பூரில் இருக்கிறேன். ஒரு 35 வருஷமாக அந்த கமல் ரசிகர் மன்றத்தில் இருக்கேன். என் வயசு வந்து 48. சின்ன குழந்தைலேருந்து கமல் ஃபேன்ஸ், சக்கலகலம்லேருந்து கமல் ஃபேன்ஸாக இருக்கேன். அது நீங்கள் பேசுறதுக்கு இடம் இல்லை. அன்னதானம் பண்ணான்ட்டு இந்தியன் 2 நல்லா வெற்றியாக வரணுன்ட்டு சொல்லிட்டு இந்தியன் 2க்காக அன்னதானம் பண்ணுறோம். இந்த இடத்த தேர்ந்தெடுத்தோம். புனிதமான இடம் அது. அந்த புனிதமான இடத்த வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம். இது வந்து ஜாதி மதம் எதுவுமே இல்லை. எல்லாம் முஸ்லீம், எல்லாம் கிறிஸ்டின் எல்லாமே வந்திருக்கோம். இது அன்புக்காக தான் வந்திருக்கோம். அவருக்கு வந்து கோவில் பிடிக்கும்னு யாரும் சொல்லலை. சில பேர் பேசிக்கிறாங்க கோவில் பிடிக்கும், அவருக்கு எல்லாமே பிடிக்கும். இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்ல. அவர் இருந்தால் நல்லா இருந்தால் சொல்கிறார். அதனால் இந்த புனிதமான இடத்த இந்தியன் 2 நல்லா வெற்றியாக வரணும். என் பேர் கலியமூர்த்தி, திருவல்லிக்கேணி பகுதி. இப்போ சார் அவர்கள் வந்து இந்தியன் 2 கடைசி படமாக அறிவிச்சிருக்காரு. இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த படம் வந்து இன்னும் வெற்றிகரமாக போகணும் என்றது வந்து எங்களோட ஆவல். அதற்காகவும் மக்கள் நீதி மையம் கட்சி சார்பாகவும் இங்கு அன்னதானம் நடைபெற உள்ளது. அதனால் இந்த தீர்த்தபாலீஸ்வரன் கோயில் நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பூஜையை வந்து செய்திருக்கிறோம். நம்ம ஒரு பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய ரசிகர்கள் சார்பாக இரத்த தான முகாம் நடத்தி பெரும்பாலான மக்கள் வந்து இரத்த தானம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிறந்த நாள்லேருந்து உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தி எல்லாரும் நாங்கள் எங்களுடைய உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்துருக்கோம் ரசிகர்கள். அது ஒன்றும் இல்லாமல் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வை எடுத்து மக்கள்கிட்ட தெருவாக போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பிறந்த நாள்லேருந்து அதை முன்னெடுத்திருக்கோம். இந்த நற்பணிகள் வந்து நாங்கள் வருடம் அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு வரோம். ரசிகர் மன்றத்திலிருந்தும் சரி, நற்பணி இயக்கத்திலிருந்தும் சரி, இந்த இரத்த தானத்தை வந்து ஒரு இயக்கமாக ஒரு வருடமும் அதை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். தனிப்பட்ட முறையிலையும் ரசிகர்கள் நாங்கள் இரத்த தானத்தை செஞ்சுட்டு வரோம். இந்த வருடத்திலேருந்து இந்த உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு, உடல் உறுப்பு தானத்தையும் நாங்கள் இப்போ செஞ்சுட்டு வரோம். நன்றி. முதல்ல 1984 இந்தியாவிலே முதல்ல ஒரு நடிகர் ரத்த தானம் ஆரம்பிச்சிருக்காருன்னா எங்கள் கமலஹாசன் ரசிகர் மன்றம் தான். ரசிகர் மன்றத்துலேருந்து ரசிகர்கள் நற்பணி மன்றமாச்சு. அதுக்கப்புறம் தான் நற்பணி இயக்கமாச்சு எங்களுது. ரத்த தானத்துலேருந்து உடல் உறுப்பு தானம் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மவர்களுக்காக இது வந்து தொட்டு இங்கே இருக்கும் ஒவ்வொரு நற்பணி இயக்க நண்பர்கள் 35 வருடங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு பட வெளியீட்டு விழாவுக்கும் எல்லா நம்மவர்களின் ரசிகர் மன்றங்களாக இல்லாமல் நற்பணி இயக்கமாக மாற்றி பல நன்மைகளை 35 வருடங்களாக செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கும் இந்த இந்தியன் 2 படம் வெற்றியடைய இங்குள்ள தமிழக மக்களும் இந்தியா முழுவதும் எல்லா ரசிகர்களும் வேண்டுகோளுக்கு இணங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் சேர்த்து மிகப்பெரிய வெற்றியடைய இங்குள்ள எல்லா நல்லுள்ளங்களும் சேர்த்து வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், திருவல்லிக்கேணியிலேருந்து விஷ்ணு பிரசாத் பேசுகிறேன். நம்ம ஒரு டாக்டர் கமலஹாசன் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் இந்தியன் 2 திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.